இப்படி கிழிக்கக்கூடாது. கோழித்தோடைய இப்படி ரெண்டாக கிழிக்க போகிறோம். ஓகே, இப்படி வெட்டிட்டு செஞ்சுட்டு பாருங்கள், இது போல் செய்யணும். இது போல் செஞ்சுட்டு அப்படியே எடுத்துக்கலாம். எல்லா கோழித்தோடையும் நம்ம இப்படி செஞ்சுக்கலாம். பாருங்கள், மசாலா போடணும். அது போல் செஞ்சுட்டு தோல் எடுக்கணும் அவசியம் இல்லை, தோலோடு இருக்கட்டும். தோல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். கோழித்தோடை வந்து 1.5 கிலோ சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், சின்ன சீரகம், பெரிய சீரகம், அதே மிளகு தூள் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த தூளெல்லாம் இதெல்லாம் வேறு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தயிர் சேர்க்குறோம். இது கூட கொஞ்சம் தயிர், லெமன் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கிறோம். இதை அப்படியே ஜென்டிலாக நம்ம பிசையலாம். குறைஞ்சது அரை மணி நேரம், அதிகமாக 1 மணி நேரத்துக்கு மேலே கூட ஊற வைக்கலாம். எவ்வளோ இது நல்லா ஊறுதோ அவ்வளோ மசாலா நல்லா இறங்கி இருக்கும். கொண்டாசனை நம்ம இதை வரைக்கலாம். 100 கிராம் மைதா எடுத்து வச்சுக்கிறேன். திட்டமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூனு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே கலந்துக்கலாம். உப்பு மிளகாய்த்தூள் போட்டு மைதா மாவு நல்லா அப்படியே கலந்து வச்சுக்கிறோம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு மசாலா போட்டு வச்சு. இது கூட நம்ம ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே பிசைஞ்சிக்கலாம். முட்டை போட்டு பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டோம். நல்லா இதை என்ன பண்ணணும், இந்த மைதா மாவில் அழகாக அப்படியே தோட்டும். மைதா மாவில் போட்டு நல்லா அழகாக இதை ஒரு பரட்டு மைதா மாவு துவச்சிட்டு இதை அப்படியே எண்ணெயில் வைக்கும். அப்படியே திரி போட்டுட்டு நல்லா வெந்துடுச்சு. அப்படியே எண்ணெய் அப்படியே வடிகட்டிட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், என்ன அழகாக மசாலாலாம் சேர்ந்து பார்க்கறதுக்கு என்ன அழகாக இருக்காங்க. கோழி சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்களா. மாவில் போட்டுட்டு செய்யணும். சூப்பரான சுவையான கோழித்தோடை ரெடி ஆகிடும். நம்ம அழகாக பொரிச்சிட்டோம். கோழித்தோடை நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள்.